ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு தம் கட்டி இன்றைக்கி காலையில் உட்காந்து ஒரு 1 o'clock ஆகிடுச்சுங்க. இது வரைக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய கவர் வீட்டில் இருக்குதுங்க. அப்படியே ஒரு 4 பேர் கொரியர் கேட்டவங்களுக்கும் சீட்ஸ் போட்டு விட்ருக்கேன். இதெல்லாம் யார் யாருக்கு அனுப்ப போகிறேன், என்னென்ன சீட் அனுப்பியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடே ஒரு வழி ஆயிடுதுங்க. இங்கே பாருங்க, இந்த பேக்கிங்காக இந்த டைனிங் டேபிள் முழுக்கவுமே ஒரே குப்பை தான். வீட்டில் அப்பப்போ திட்டு வாங்குகிறேன். அதே மாதிரி சீட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு கட்டில் முழுக்க சீட்ஸ் வச்சுருப்பேன். வீடே இப்படி ஆயிடுச்சு, ஒரே திட்டு வாங்குகிறேன். சரி, என்னென்ன போடுறேன்னு பார்க்கலாமா? இது வந்து முடக்கத்தான் போட்டிருக்கேன். இது வந்து 2 அடி வளரக்கூடிய சுரக்காய். அதுக்கப்புறம் சங்குப்பூ வந்து 2 கலர் இருக்குது. யாருக்கு என்ன கலர் வருதுன்னா எனக்கு தெரில, ஒரு 4-5 போட்டிருப்பேன். இது அவரி சீடுங்க. இது வந்து பாகக்காய் வந்து எல்லாருக்கும் ஒரு விதை தான் போட்டிருக்கேன். ஆனால் 3 பாகலும் கலந்து கிடக்கு. கொஞ்சமாக இருந்தனால 1 போட்டிருக்கேன். யாருக்கு என்ன வருதுன்னா எனக்கு தெரில. இது வந்து நம்ம வீட்டில் உள்ள துவரை செடிங்க, துவரை விதை. அப்புறம் வந்து சிறகு அவரை. அதுக்கப்புறம் இது வந்து கேந்தி சொல்லுவோம் எங்கள் ஊரில். உங்கள் ஊரில் என்ன சொல்வீங்கன்னு பாருங்கள், மஞ்சள் கலரு அந்த இது. அப்புறம் தம்பட்டை அவரை. அப்புறம் இது வந்து சிவப்பு வெண்டைங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 4-5 போட்டிருக்கேன் எல்லாருக்கும் வெண்டை. இதில் வந்து மர வெண்டை, இது வந்து பச்சை வெண்டைங்க, சாரி. இதில் தான் சிவப்பு வெண்டை கலந்துருச்சு. சிவப்பு வெண்டை, மர வெண்டை, தம்பட்டை வெண்டை 3ம் கலந்துருச்சு. யாருக்கு என்ன வருது, இல்லை 3மே எல்லாருக்கும் வருதா எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து 2 கலரும் கலந்துருக்குது, வாடாமல்லி. அதுவும் உங்களுக்கு என்ன கலர் வருது எனக்கு அதுவும் தெரில. இத்தனை சீடு தாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இப்படி 12 வச்சுக்குவோம். அது போக எக்ஸ்ட்ரா வரதெல்லாம் உங்களுக்கு லக்கு. 12 இது, ஆமாம், இது இப்போ 12 13 14. அது போக என்ன வச்சுருக்கேன் தெரியுமா? அது போக இந்த இதுவும் வச்சுருக்கேங்க. இது வந்து என்ன, ஜெயிண்ட் ஒயிட் லில்லி அப்படின்னு சொல்லி நமக்கு அனுப்பியிருந்தாங்க கிழங்கு சிஸ்டர். அதை அனுப்புகிறோம். ஸோ 15 விதமான இது உங்களுக்கு விதைகளும், என்ன சொல்கிறது, பூ விதை இருக்குது, காய் விதை இருக்குது, மூலிகை இருக்குது, அது போக கிழங்குகள் இருக்குது. சரிங்களா? இப்போ யார் யாருக்கு அனுப்புகிறோங்கிறத பார்த்துடலாமா? இவ்வளோதான் என்னால் பண்ண முடிஞ்சிச்சு. ஒரு 100 இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னும் கொஞ்சம் பேருக்கு நாளைக்கு நான் அனுப்புகிறேன். முடிஞ்ச அளவுக்கு அனுப்ப பார்க்குறீங்க. ஏன்டா சோஷியல் மீடியாவுக்கு வந்தோம், ஏன்டா விதை பகரோன்னு சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி அலுப்பு தட்டிடுச்சு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 10-15 நாளாக நான் சரியாக வீடியோவே போடுறதே விட்டுட்டேங்க. என்னமோ எனக்கு அந்த யூடியூப்பு இந்த மாதிரி இது எல்லாமே எனக்கு பிடிக்காமல் போயிடுச்சு. ஏதோ வீட்டுக்கு மட்டும் காய் எடுத்துகிட்டு பேசாமல் இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற அளவுக்கு. ஏன் தெரில, என்ன காரணம்லாம் எனக்கு தெரியல. எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் எனக்கு என்னமோ ஒரு மாதிரி, அதனாலேயே வீடியோ போட மாடிக்கே வரலைங்க. அப்பப்போ ஒவ்வொரு ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுட்ருக்கிறேன். என்ன காரணம்னு எனக்கே புரியலை. சரி, நம்ம வருவோம். விசா பிபி சிஸ்டருக்கு போகுது. அப்புறம் சிவகாம சுந்தரி, அதுக்கப்புறம் ஹேமலதா, அப்புறம் தெய்வநாயகி. இவங்களுக்கும் நம்ம இந்த 15 சீடு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்தர் சீலி. இதில் வந்து நான் கவனமாக யார் யாருக்கு வந்திருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. இன்றைக்கி ஈவினிங் இதை நான் போஸ்ட் பண்ணுவேன். இப்போ கொரியர் போஸ்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஈவினிங் போஸ்ட் பண்ணால் நாளைக்கு மதியானம் கிடச்சிரும். ஆனால் போஸ்ட்டு வந்து நாளைக்கு தான் எடுப்பாங்க. ஸோ செவ்வாய்க்கிழமை கிடைக்கும். ஸோ செவ்வாய்க்கிழமை நீங்கள் சில பேருக்கு வராது, சில பேர் போஸ்ட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறவங்க செவ்வாய்க்கிழமை சொல்லி வச்சுருங்க, எனக்கு இந்த மாதிரி வந்திருக்குன்னு. இதில் உங்கள் நேம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணிடுவேன். நாளைக்கு எடுத்துருவாங்க, நாளைக்கு உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, சரிங்களா? ஏன்னா நீங்கள் தான் பொறுப்பு. ஏன்னா உங்கள் போஸ்ட்மேனுக்கு வந்துடுது நீங்கள் சொல்கிறாங்க. அப்போ உங்கள் போஸ்ட்மேன் தான் கொடுக்காமல் இருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு செவ்வாய்க்கிழமை இதில் இருக்கிற பேர் உள்ளவங்களாம் வாங்கிடுங்க. எஸ்தர் சீலி, கொளத்தூர். சிவரஞ்சனிதானா, சென்னை கஸ்தூரிபாய் நகர். ஜே வந்து எனக்கு சரியாது. கவிதா, ஈரோடு. சுஜாதா ரவி, வள்ளியூர். அபிலா ஆர்கானிக் கார்டன், அவங்களெல்லாம் உனக்கு தெரியும். இந்த மாதிரி சுஜாதா ரவியுமே வந்து சேனல் வச்சுருக்காங்க.
இந்த சேனல் வச்சுருக்கவங்களுக்கு நான் நிறைய பேருக்கு நான் அனுப்புவேன் சாதாரணமாக. இப்போ இதை ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். எப்போவுமே நம்ம சேனல் வச்சுருக்கிறவங்களுக்கு அனுப்பி தர்றது வழக்கங்க. ஏன் அப்படின்னாக்கா அவங்கக்கிட்ட நானும் வாங்கியிருக்கேன். ஏன் அப்படின்னாக்க எனக்கு என்னென்னா, இப்போ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தாக்கா பக்கத்தில் இருக்கிற இந்த தெருவில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும்தானே ஷேர் பண்ண முடியும். அவங்களுக்கும் கொடுத்துருவேன். ஆனால் இவங்களுக்கு கொடுக்குறதுல எனக்கு வந்து 10 மடங்கு சந்தோஷம் ஜாஸ்தி. ஏன் அப்படின்னாக்கா இவங்களுக்கு வந்து நிறைய பேர் தெரியும், அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே அவங்க ஷேர் பண்ணுவாங்கல்ல, அப்போ நிறைய பரவலாக்கம் ஆகும்ல. அதனாலேயே எனக்கு ரொம்ப விரும்பி இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு செய்வேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சீஜா லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம், மீனா கணேசன் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம், பொன்செல்வி டெரஸ் கார்டன் அந்த சிஸ்டருக்கு கொடுத்துருக்கோம். நம்மளோட பெரிய யூடியூபர் அவங்கெல்லாம், அவங்க சீஜா ஸ்டைல்லாம் அவங்களால நம்ம கொடுத்துருக்கோம். மீ கார்டன், அப்புறம் வேறு யாருக்கு கொடுத்துருக்கோம், பிகேஎம் லக்ஷ்மி, அதுக்கப்புறம் வேறு யார். இதில் என்னென்னா சாதாரணமாக அவங்க கேட்குறத மட்டும் இல்லை, கேட்குறத விட அதிகமாக எங்கிட்ட என்னெல்லாம் இருக்குதோ அத்தனையும் நம்ம பகிர்றது வழக்கங்க. ரேர் வெரைட்டிஸை இந்த மாதிரி கார்டன் வச்சுருக்கவங்களுக்கு. ஏன் அப்படின்னாக்க அவங்க மூலமாக மற்றவங்களுக்கு பரவலாக்க ஆகணும்னு எனக்கு வாய்க்கு வந்தது. மனசுக்கு தெரிஞ்ச யூடியூபர்ஸ் மட்டும் சொல்லிட்டேன். இன்னும் நிறையவே எப்படினாலும் ஒரு தடவை 100 பேருக்கு அனுப்புகிறோன்னா அதில் கண்டிப்பாக ஒரு 5-6 பேராவது இருப்பாங்க. 300 பேருக்கு அனுப்புகிறோன்னா ஒரு 10-20 பேராவது சேனல் வச்சுருக்கிற உறவுகள் இருப்பாங்கங்க. மோசஸ் திருநெல்வேலி, ஜோஸ்பின் மேரி காஞ்சிபுரம், கௌசல்யா கோயம்புத்தூர், சந்தில்யா ஷாண்டில் திருப்பத்தூர். பெயர் சரியாக எனக்கு அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் புரியலைன்னா ஏதாவது உளறிவேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. பர்வீன் சென்னை, ரீஃபா திருவாரூர், சித்ரா திருவாரூர், மாலினி வியாசர்பாடி. ஒட்டாமல் இருக்குது, ஒட்டணும், எப்படி ஒட்டாமல் விட்டேன்னு தெரியல. அஸ்லாம் சென்னை, பரக்கத் நிஷா எந்த ஊர்? ராமநாதபுரம் தொண்டி, பியூலா பாளையங்கோட்டை, இளந்தகுளம் பாளையங்கோட்டை, மாலினி யாசர்பாடி. இப்போ தானே ஒரு மாலினி வாசித்தேன். சேம் நம்பர், சேம் சரம். அப்புறம் 2 இருக்குது. ஃபஸ்ட் மெயின் ரோட் மட்டும் போடாமல் ஒரே நம்பரில் போட்டிருக்காங்க. சிறப்பு இவங்களுக்கு அனுப்பணும்னா 2 கவர் அனுப்பியிருப்பாங்க போல். இந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா 2 கவர் அனுப்பி தராங்க ஒரே இதில். அப்போ நம்ம பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம 2 பேருக்கு போட்டுகிட்டு இருப்போம். அப்புறம் சிந்து வில்லிவாக்கம். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னொரு விஷயமும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்றேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்க கூடாது என்னைய. என்னென்னா உள்ளுக்குள்ளே வந்து எல்லாருமே ஒரு லெட்டர் வச்சிடுறாங்க, எனக்கு இன்னென்னலாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சாதாரணமாக நிறைய யூடியூபர்ஸ் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அப்புறம் புலன குழுவிலலாம் வந்து அப்படி கேட்குறவங்களுக்கு என்னென்ன வேணுமோ போட்டு விடுவாங்க. 10 பேர் 20 பேர் தான் நீங்கள் கேட்பீங்க, 20 பேருக்கு கொடுப்பாங்க. இப்போ நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, ஒன்று டைம் இல்லை, ஒர்க் பண்ணுறனால, பிஸ்னஸ்ஸு, யூடியூபு சேனலு, அது இதுன்னு இந்த மாதிரி இலவச விதை பகிர்வுன்னு ஏகப்பட்ட வேலை செய்கிறோமா. ஸோ நமக்கு நேரம் இல்லை, அது ஒரு காரணம். 2வது ஒரு நாளைக்கு 100-200 கவர் வந்து விழுது. நான் வேணும்னா ஒரு விஷயம் உங்ககிட்ட காமிக்கிறேன், தப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. இன்னும் போஸ்ட்மேன் வரல, தெரியுதா? எங்கள் வீட்டு கதவில் நான் தொங்க விட்டுருக்கிற கூடை தெரியுதா? அந்த கூடை இப்போ நிறச்சி ஒரு இது போட்டுருவார். அது என்ன, ரப்பர் பேண்டு போட்டு அந்த ரப்பர் பேண்ட்லேருந்து அப்படியே ஒரு கட்டு தூக்கி போட்டுட்டு போவாருங்க. அப்புறம் அவ்வளோ காணம் வர்றதுனால எனக்கு அவ்வளோ பேரோடையும் படிப்பேன், எல்லாரோட லெட்டரையும் படிப்பேன். உங்களுடைய அன்பு எனக்கு புரியுது, உங்களுடைய தேவை புரியுது. ஆனால் என்னால் அவ்வளோ பேருக்கும் தேவை பார்த்து ஒவ்வொருத்தருக்கா போடணும்னா ஒரு 100 பேருக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சது எப்போவுமே 100 பேருக்கு அனுப்பிவிடுவேன். அந்த 100 பேருக்கும் பார்த்து போடுறதுங்கிறது ரொம்ப சிரமங்க. அது எனக்கு உங்களுக்கு எவ்வளோ அந்த அளவுக்கு புரிஞ்சுக்க முடியும்னு எனக்கு தெரியலை.
ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க உறவுகளே. எனக்கு எது ஈஸி அப்படின்னாக்கா ஒரு 15 விதைகளோ 20 விதைகளோ மொத்தமாக டப்பாவில் போட்டு வச்சுட்டு கவரில் மொத்தமாக கடைன்னு போட்டுருவேன். நான் ஏன் வீடியோவில் இந்தந்த சீடெல்லாம் போடுறேன்னா தனியாக என்கிட்ட ஒவ்வொருத்தரும் கேட்டுகிட்டே இருப்பாங்க, இது என்ன ஆனாலும் சார் ஒரு 10 பேர் கேட்பாங்க, நான் சொல்ல தான் செய்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்காக கவரில் எழுதி பொட்டணம் போட்டு பண்ணுறதுக்கும் எனக்கு முடியாது. 100 பேருக்கும் 15 சீடி பொட்டணம் போட்டோன்னா எத்தனை மொத்தம் நான் எழுதணும். ஸோ கவரில் எழுதுறது எனக்கு சாமானியமாக நடக்காது. ஸோ நீங்கள் வந்து தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்த்தீங்கன்னா அது என்ன சீடுன்னு காமிச்சு அதோட பெயரை சொல்லி இதுதான் இந்த தடவை அனுப்புகிறேன்னு சொல்கிறேன். அப்போ உங்களோட பெயர் இருந்ததுன்னா இதுதான் நமக்கு வந்திருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா சகோதரிகளே? அது மாதிரி நீங்கள் கேட்குறது என்னால் கொடுக்க முடியாது. நான் கேட்குறது தான் உங்களுக்கு நான் அனுப்பி தருவேன். அதில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிறத வேஸ்ட் பண்ணிடாமல் உங்களுடைய உறவுகளோ உங்களுடைய பக்கத்து வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது கேட்டாங்கன்னா நம்ம கார்டன் லவர்ஸ்க்கு கொடுத்துருங்க. ஸோ அவங்க மூலமாக இன்னொரு 10 பேருக்கு நமக்கு ஃப்ரீயாக வளர்றேன்ல விதை வந்து பரவலாக்காகட்டும். ஸோ அதில் எனக்கு எந்த மன வருத்தமும் இல்லை, எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். ஸோ அக்கா நான் 2 சீடு தான் கேட்டேன், நீங்கள் 15 கொடுத்துருக்கீங்க, பரவாயில்ல, தேவை உள்ளவர்களுக்கு அதை கொடுத்துருங்க. ஸோ என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிகிட்ருக்கிறேன். அதில் நீங்களும் மன திருப்தி அடையணும்னு உங்களை கேட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் எழுதியிருக்கிறபடி என்னால் கொடுக்க முடியாதுங்கிறத நான் பதிவு பண்ணிக்கிறேன். சரிங்களா உறவுகளே? தப்பாக நினச்சிக்காதீங்க. இதுதான் என்னால் தொடர்ந்து செய்ய முடியும். ஓம் சரவணா ஆயில் மில், தொட்டியம், அபிலாஷா, விருதுநகர், பேபி, ஸ்ரீரங்கம், மாலினி, விழுப்புரம், வள்ளலார் நகர், மல்லிகா, சென்னை, முகப்பூர் தான் நினைக்கிறேன், நந்தினி, புதுச்சேரி, ஜெயின் பிலிப்ஸ், ஹேமலதா, கடலூர், சுந்தரி, மயிலாடுதுறை, ஸ்னேகா ரமேஷ், நாங்குநேரி, ஜீவிதா. நானும் பார்க்காம இவங்களுக்கு ஒட்டிட்டேன். பாருங்கள் எப்படி அட்ரஸ் எழுதியிருக்காங்கன்னு. என்ன பண்ண போகிறேன்னு தெரிலையே. அதை ஃப்ரெம்முன்னு போட்டு ஜீவிதான்னு போட்டிருக்காங்க. டூலெல்ல அவங்க பேர் எழுதியிருந்துருக்கணும். சரி, தனியாக எடுத்து வைப்போம். எப்படியும் தப்பு நடந்துடும். எல்லாத்தையும் எப்படிங்க பார்க்குறது? சுகுணா தேவி, ஆவடி, நித்யா தேவி, சென்னை, ஆவடி தான், இலக்கியா, வண்டிப்பாளையம் ரோடு, கடலூர், மாலதி, சென்னை, கீதா, சேலம். சரிங்க உறவுகளே, இங்கே பாருங்கள், இப்படியெல்லாம் தவறுகள் நடக்கும்போது நான் என்ன பண்ண போகிறேனே தெரியல. சரிங்க உறவுகளே, நீங்கள் இதில் பெயர் யார் பெயர்லாம் நான் வாசிச்சேனோ இவங்களுக்கு அனுப்பிடுவேன். ஜீவிதாக்கும் பரகத் நிஷா இவங்க ஒட்டிட்டு அனுப்பிடுவேன். எல்லோரும் செவ்வாய்க்கிழமை கேட்டு வாங்கிடுங்க. கொரியர் உள்ளவங்க வந்து கொரியர் வந்து நான் கட்டிங்ஸ் மட்டும் கொரியர் அனுப்புகிறேன்னு நினைக்காதீங்க. நான் யாருக்குமே தனிப்பட்ட முறையில் கட்டிங்ஸ் வந்து கொரியர் அனுப்புகிறதே கிடையாது. இது வந்து ப்ராடக்ட்டு தான். ஒரு 4 இது மட்டும் எனக்கு போட முடிஞ்சது போட்டேன், மிச்சதெல்லாம் அப்புறமா போடணும். ஸோ இந்த டேண்ட்ரஃப் ஆயில் மட்டும் இப்போ போட்டேனாலனும் சரி, அதை மட்டும் இதோட அனுப்பிடுவோம். அதாவது இது போர் அடிக்கும்போது அதை போடுறது, அது போர் அடிக்கும்போது இதை போடுறது. அப்புறம் கொஞ்சம் நேரம் படுத்து வச்சுட்டு வந்து திருப்பி கொஞ்சம் இது மாதிரி ஒரு கொரியர் போடுறது, வேறு ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் வந்து நான் கட்டிங்ஸ் அனுப்புகிறேன்னு நினச்சிக்காதீங்க. இந்த ப்ராடக்ட் வாங்கும்போது கட்டிங்ஸ் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் என்கிட்ட இருக்கிறத அனுப்புகிறேன். மற்றபடி தனியாக கட்டிங்ஸ் மட்டும் கொரியர் வந்து நான் அனுப்புறது இல்லைங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நீங்கள் கவனமாக கேட்டுட்டு நீங்கள் இதை பார்த்து வாங்கிக்கணும்னு உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். நம்மளோட வீடியோவை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களோட ஆதரவும் உங்களோட கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்பவே தேவை. லைக் அண்ட் ஷேர், கமெண்ட். ஓகே, பாய், see you, டாடா, டேக் கேர்.